டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய முதல் வீடியோவாக நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸான நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து அடுத்த பார்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ முதல்ல ஒரு 4 பார்ட்டுகள் மேலேயே நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா பார்த்திருப்போம். சோ அதை நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. இது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். தொடர்ந்து ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா பண்ணும்போது மட்டும்தான் அந்த விஷயம் நம்ம வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். நம்ம எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா எல்லாருமே போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் சேர்றது இல்ல அப்படின்னா அந்த பயணத்தை நம்ம கரெக்டா கண்டினியூ பண்றது இல்ல அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், 3 நாள் பண்ணுவோம், கடைசி வரையே பண்றது இல்ல. சோ அந்த பயணத்துல நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு இலக்கம் மறந்துறது மட்டும்தான் காரணம். சோ இந்த புத்தாண்டுல எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுங்க. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் தொடர்ந்து பயணிப்பேன். எப்படி எல்லா பிரச்சனைகளையும் டெய்லி சாப்பிடுறது, டெய்லி தூங்குறத நம்ம ஒரு ஷெட்யூலா வச்சிருக்கிறோமோ, அதே மாதிரி டெய்லி படிக்கிறது அப்படின்றதையும் படிப்புக்காக நேரம் ஒதுக்குறதையும் நான் வந்து எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் அதுல பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பொது அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் இலக்கணம். சொல் வந்து ஒன்றோட ஒன்று பொருள் பொருத்தமுறை தொடர்வதுதான் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னோட ஒண்ணு பொருந்தி ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா அந்த வண்டியோட இன்னொரு சக்கரம் சேரும் போது மட்டும்தான் அந்த வண்டி வந்து என்னவா மாறுது அப்படின்னா அந்த பயணத்திற்கான வாகனமாக சக்கரங்கள் வந்து மாறுது இல்லையா? இப்ப குழலி மாலை தொடுத்தாள் அப்படின்னு எழுதினா மட்டும்தான் கரெக்ட். குழலி வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லி வானை எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு பொருள் தரும். சோ பொருத்தமான சொற்கள் ஒன்றோட ஒன்றனை செய்யணும். பொருந்துறதுக்கு பேர் தான் தொடர். வண்டி தொடர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒன்றுக்கு மேல் ஒன்று வண்டிகள் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சொற்கள் தொடர்ந்து இருந்தா மட்டும்தான் அதை ஒரு தொடர்னு சொல்லுவோம். இங்க நான் குழலின்னு எழுதிட்டு அங்க வந்து வான், இங்க வந்து எதுகை இப்பெல்லாம் எழுதுனா அது ஒரு தொடரா மாறாது. சோ ஒரு சொல்லை கொண்டு தொடர்வது தொடர் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரே ஒரு சொல்ல மட்டும் எழுதணும்னா அது தொடர் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய தொடரை 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தொகாநிலை, இன்னொன்னு தொகை நிலை. இதெல்லாம் தொகாநிலை அப்படின்னா எதுவுமே மறைஞ்சிருக்காம இருக்கிறது, அதுக்கு பேரு தொகா. ஏதோ ஒண்ணுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறதுக்கு பேரு தொகை. சரிங்களா? மறைஞ்சிருந்தா தொகை, மறையாம இருந்தா தொகா. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சொற்களுக்கு நடுவுல எந்த சொல்லும் பொருள் கொள்ளும் போது மறையாமல் இருந்தால் அது தொகா. கண்ணன் உண்டான் அப்படின்ற தொடர்ல நடுவுல எதுவுமே இல்ல, கண்ணன் சாப்பிட்டேன் அவ்வளவுதான். அவனுக்கு அதுக்கு நடுவுல எதுவும் இல்ல. கண்ணனை உண்டான், கண்ணனுக்கு உண்டான், கண்ணனோடு உண்டான், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்டும் அதுக்குள்ள கிடையாது. கண்ணன் சாப்பிட்டான் அவ்வளவுதான். இந்த தொடர்ல எதுவுமே மறையல அப்படின்றதுனால இது ஒரு தொகாநிலை தொடர். இதையே எப்படி போடுறாங்க அப்படின்னா கண்ணன் உண்டான் அப்படின்னு கூறுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் இன்னைக்கு சாப்பிடுறதே கண்ணனாலதான் அப்படின்னா கண்ணனால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேற்றுமை உருவு மறைஞ்சு இருந்திருக்கிறதுக்கு பேரு தொகை நிலை தொடர். அப்ப மறைஞ்சிருந்தா தொகை நிலை, மறையாமல் இருந்தா தொகாநிலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, துணிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க. துணிக்கட்டு அப்படின்னா அர்த்தம் இது ஏதாவது புரியுதா? மீனிங் இருக்கா? துணிக்கட்டு அப்படின்னா துணியை கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக மறைஞ்சு வருது. இப்ப நாம அங்க பார்த்தோம் கண்ணன் உண்டான். அதே மாதிரி மதுரை சென்றான் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது பொருள் கொள்ள முடியுதா? மதுரை சென்றான், யார் போனா, என்ன போனா? மதுரை, அவன் பேர் மதுரையா இல்ல ஊருக்கு போனானா எதுவுமே தெரியல. இந்த இடத்துல மதுரைக்கு சென்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய கூங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வர்றதுனால இது ஒரு வேற்றுமை தொடர். சரிங்களா? அதாவது வேற்றுமை தொகை நிலை தொடர். அப்ப மறைஞ்சிருந்ததுன்னா தொகை. அது என்ன மறைஞ்சிருக்கு? வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கா, பண்பு தொகை மறைஞ்சிருக்கா, உவமை மறைஞ்சிருக்கா, உண்மை மறைஞ்சிருக்கிறத பொறுத்து அது என்ன தொகை நிலை தொடர்ன்றத நம்ம சொல்ல முடியும். என்ன நீங்க நிறைய சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவன் அவள் வந்தனர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த சென்டென்ஸ் முழுமை அடையல அப்படின்னு தான் அர்த்தம். அவன் அவள் வந்தனர் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியலாம், பொருள் கொள்ள முடியாது. இதே இது அவளும் அவளும் வந்தனர் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுதான் அதனுடைய முழுமையான பொருள். அப்ப அந்த உம்முங்கிற வார்த்தை மறைஞ்சு வருது. மறைஞ்சு வந்தா நமக்கு என்ன தெரியும்? அது தொகைன்னு தெரியும். அப்ப என்ன தொகைன்னு தெரியும்? மறைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு பேரு உண்மை தொகை. சோ அடுத்து தொகாநிலை தொடர்கள்ல 2 சொற்களோட நடுவுல ஒண்ணுமே என்ன செஞ்சிருக்காதுன்னா மறைஞ்சிருக்காது. தொகாநிலை, அதாவது தொகாநிலையில எதுவுமே மறைஞ்சிருக்காது, தொகை நிலையில மறைஞ்சிருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா தொகாநிலை தொடரை தொடர் அப்படின்னும் தொகைநிலை தொடரை தொகைன்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, மறையாம இருக்குல்ல, அதுக்கு பேரு தொடர், தொகாநிலை தொடர். மறைஞ்சு வருது இல்லையா தொகை, அதெல்லாம் சொல்லுவாங்கன்னா தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த தொகாநிலை தொடர்ல என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது எழுவாய் தொடர். மாதவி பாடினாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க மாதவிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், எழுவாய். சப்ஜெக்டுக்கு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது, தமிழ்ல சொல்றது எழுவாய், இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட். பாடினாள்ன்றத அவள் செய்த வினை. சரியா? சோ அதாவது இந்த எழுவாய் செய்த ஒரு செயல் அல்லது பயனிலை.
ரைட்டா? அப்ப இந்த எழுவாய் முன்னாடி இருந்து அவள் செஞ்ச செயலை எக்ஸ்பிளைன் பண்றதுனால இதுக்கு எழுவாய் தொடர். இந்த எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ், அது வந்துதான் இந்த சென்டென்ஸை முடிக்குது. அப்ப எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய தொடர் எழுவாய் தொடர். இதுக்கு நடுவுல எதுவுமே மறையல. மாடு சென்றது, ஆடு வந்தது, நாய் கத்தியது, கமலா பாடினாள், வேற என்ன சொல்லலாம், லீலா வரைந்தாள், ராமன் உண்டான். இதெல்லாம் ஒரு 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 பேரை சொல்லி அது என்ன செயல் செய்யுதுன்னு ஒரு சென்டென்ஸை முடிக்கிறதுனால ஒரு எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய தொடர் எழுவாய் தொடர். இது விழித்தொடர். இந்த விழின்னு அர்த்தம் கருவிழி. இந்த விழி அப்படிங்கிறது கூப்பிடுறது. சோ அப்ப விழித்தொடர் அப்படின்றது கூப்பிடுறது. ராமாவா கண்ணாவா அப்படின்னு கூப்பிடுறது, விழிக்கிறது. சரிங்களா? விழித்தல், ராமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த சென்டென்ஸை முடிக்கிறாங்க. அப்ப விழித்து முடிக்கிறதுக்கு பேரு விழித்தொடர். அடுத்து பாருங்க, வினை முற்று தொடர். ஒரு வினை முற்று பெற்று அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் கண்டினியூ ஆயிருக்கணும். பாடினாள் சீதை, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்வாரு யாரு? நம்ம அனுமன். கண்டேன் சீதையைன்னு சொல்வார் இல்லையா நம்ம அனுமன். சோ அப்ப இந்த இடத்துல அவங்க செய்த வினையை தொடர்ந்து அந்த பெயர் வருது. நமக்கு என்ன தெரியும், தொடர்னா எதை தொடர்ந்து வருதோ அந்த தொடர் நம்ம சொல்லுவோமா? சோ இங்க வந்து கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வினை முற்று பெற்று முடிஞ்சிருச்சு. சரிங்களா? விற்று பெற்று முடிஞ்சிருச்சு. இது எச்சமான இல்ல, கண்டேன் பார்த்தேன், அவ்வளவுதான். யார பார்த்தேன்றத அடுத்துதான் சொல்றாரு. அப்ப இந்த வினை முற்று பெற்றுருச்சு. அப்ப முற்று பெற்ற வினை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினை முற்றுன்னு சொல்லுவோம். அப்ப வினை முற்றை தொடர்ந்து வரக்கூடிய தொடர் வினை முற்று தொடர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சா மட்டும்தான் புரியும். ஒரு எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய தொடர் எழுவாய் தொடர். மாதவி பாடினாள், கூப்பிட்டு வந்த சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா அது விழித்தொடர். சரிங்களா? ஒரு வினை முற்றை தொடர்ந்து என்ன செய்யறது அப்படின்னா அடுத்த வார்த்தைகள் வர்றதுக்கு பேர் என்னது அப்படின்னா வினை முற்று தொடர். இங்க முன்ன இருக்கிறது வினை, அந்த வினை முற்றுக்கு அப்புறமா வர்றது என்னது அப்படின்னா வினை முற்று தொடர். கண்டேன் சீதையை. சரிங்களா? ஓடினான் ஓடினான் அனுமன். இப்படி எல்லாம் சொல்லும் போது யார் ஓடினான்றத அப்புறம் தான் சொல்லுவோம். முதல்ல அந்த வினை முடிஞ்சிருச்சு, ஓடினான் அப்படின்ட்டு. அப்ப வினை முற்றை தொடர்ந்து வரக்கூடிய தொடர் வினை முற்று தொடர். பெயரச்ச தொடர். எச்சம்னால என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயம் முடிவு பெறல. ஏன் வந்து காகம் இந்த மாதிரி விலங்கினங்களோடதெல்லாம் நம்ம எச்சம்னு சொல்றோம் அப்படின்னா அது உண்டு, அந்த உணவு செரித்து அது அதோட முடிஞ்சு போறது கிடையாது. இப்ப ஒரு யானை வந்து புற்களை சாப்பிடுது அப்படின்னா நிறைய இடங்கள்ல போய் விதைக்க முடியாத இடங்கள்ல கூட யானை எச்சங்களில் இருந்து வளரும். நிறைய புற்கள் வந்து ரொம்ப டைம் எடுக்குமா. அது யானை ஒரு தடவை மென் அந்த சாணத்தின் மூலமாக வெளியில வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து நிறைய விருட்சம் பெற்று வளரும்னு சொல்லுவாங்க. சோ எச்சம் அப்படிங்கிறது முடிவு பெறாத ஒரு விஷயம், அதுக்கு அடுத்து தொடர போகுதுன்னு அர்த்தம். அப்படி முடியக்கூடிய எச்சம் இப்படி இருக்கு, பாடிய அல்லது பாடும் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அல்லது பாடி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணும் போது இந்த சென்டென்ஸ் முடியல, இது ஏதோ வந்து சொல்ல வருது. இதுக்கு அடுத்து இருக்கிற சென்டென்ஸ பாருங்க. இது ஒரு எச்சம்னு சொல்லிருக்கோம் இல்லையா? இது எதுல முடிஞ்சிருக்கு? ஆள முடிஞ்சிருக்கு. இது அல்லது ஈன்னு வச்சுக்கோ, அல்லது பாடுன்னு வச்சுக்கோங்க. பாடு இங்க ஈல முடிஞ்சிருக்கு, இங்க ஊல முடிஞ்சிருக்கு. சரியா? இப்ப இந்த மூணு வார்த்தைகளுமே என்ன செய்யலதான் முடிவு பெறல. இதுக்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ பார்ப்போம். இங்க அகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்ச சொல் ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. பாடிய பறவை அல்லது பாடிய பையன் ஒரு பெயர் சொல்ல வச்சுதான் இது நிறைவு செய்யணும். அப்படி இருந்தாதான் இது பெயரெச்சம். சோ ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய இந்த எச்ச சொல், இந்த எச்சம் இருக்குல்ல, அந்த சொல் வந்து முடியாத ஒரு சொல். இத ஒரு பெயர் சொல் வந்து நிறைவு செய்யறதுனால அதுக்கு பேர் பெயரெச்சம். பெயரெச்சம் இருந்ததுன்னா இந்த எச்ச சொல் எப்பவுமே எதுல முடியும்னா அகரத்துல முடியும். இது பெயரெச்சம். இதே இது பாடி சென்றான் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இங்க இகரத்துல முடிஞ்சிருக்கு. அல்லது பாடு பறவை அப்படிலாம் சொல்லும் போது இகரத்திலையும் உகரத்திலையும் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் ஒரு வினை சொல் தான் வந்து நிறைவு செய்யணும். பாடி சென்றான். அப்ப ஒரு எச்சத்தை ஒரு வினை சொல் நிறைவு செய்யும் போது அந்த எச்சம் வினை எச்சமாக இருக்கும். சரிங்களா? சோ இங்க பாருங்க இடைச்சொற்றொடர். மற்றொன்று, இதை பிரிச்சு எழுதும் போது மற்று கூட்டல் ஒன்று அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதை சொல்லுவோம். சோ மற்று கொள் இதெல்லாம் இடைச்சொற்கள் நமக்கு தெரியும். சோ இடைச்சொல்லை தொடர்ந்து வரக்கூடிய இடைச்சொல்லை முடிக்கிறதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. ஒரு வார்த்தை போட்டோம்னா அது ஒரு சென்டென்ஸா மாறுது அப்படின்னா அது இடைச்சொல்லை தொடர்ந்து வரக்கூடியது இடைச்சொற்றொடர். அதே மாதிரி உரிச்சொல் தொடர். சாண உண்டான், சால சிறந்தவன், நனி கூர்ந்தான். இந்த மாதிரி உரிச்சொற்களை தொடர்ந்து வரக்கூடிய சென்டென்ஸ் உரிச்சொற்றொடர். அடுக்கு தொடர், வா போ இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து அடுக்கி வரக்கூடியது அடுக்கு தொடர். சோ அப்ப தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 7. அடுத்து தொகைன்னு சொல்லும் போது மறைஞ்சு வரணும். இதுல ஒரு சொல் தன்மையுடையது, இது பிரித்து எழுதுறது அப்படின்றது. இப்ப பாருங்க, உண்மை தொகை நான் சொன்ன மாதிரி செடி கொடி, அவன் அவள் இதெல்லாம் பிரிச்சு எழுதுனீங்கன்னா செடியும் கொடியும் அவனும் அவளும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அப்படின்ற ஒரு உண்மை வந்து தொக்கி மறைஞ்சு வருது. அப்ப அந்த உண்மை அப்படிங்கிறது மறைஞ்சு வரக்கூடியது உண்மை தொகை. அடுத்து பாருங்க ஓமை தொகை. இந்த இடத்துல பாருங்களேன், மலைத்தோல் அப்படின்னா மலை போன்ற தோல். இதே என்ன சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க, வெய்த்தோல்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லலாம்? இதே மாதிரி
சர்க்கரை பந்தலில் தேனிலவு போல அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்ப வந்து ஒரு உவமையை சொல்றது ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது, மலை மாதிரி அவனுடைய கயல் வெளி இதுல பாருங்க மலை மாதிரி இருக்கு. அவனோட தோலை பாக்குறப்ப பயங்கர ஒரு வலிமைசாலி மாதிரி, கயல் மாதிரி கண்கள், மீன் போன்ற கண்கள், அந்த போன்ற அப்படின்ற உவம உருவு வந்து மறைஞ்சு வர்றது. அது மறைஞ்சு வர்றதுக்கு பேரு உவமை தொகை. சரிங்களா. வினை தொகை கடிநாய் அப்படின்னு என்ன அர்த்தம், கடிநாயி ஒரு வெறிநாயி அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம், இது ஏற்கனவே கடிச்சிருக்கு, இனிமேலும் கடிக்கும், இதுக்கு முன்னாடியும் கடிச்சிருக்கு, இப்பயும் கடிக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு நாய். அது 3 கூட்டத்திலையும் சேர்க்கலாம். சரிங்களா. கடிநாய், ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊறின காய் அப்படின்னு 3 காலங்களையும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இது. சோ வினைமுற்று விகுதி இந்த தொடர்ல என்ன செய்யாது, மறைந்திருக்காது. சரி, மறைந்திருக்கிறது. அதாவது 3 காலங்களையும் காட்டக்கூடிய அந்த வினைமுற்று, ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், கடிநாய், கடிக்கின்ற நாய், கடிக்கும் நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் காட்டக்கூடிய வினைமுற்று இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்ப அது வினை தொகை. இந்த வினை தொகை இன்னொரு பேர் சொல்லுவாங்க, காலம் கறந்த பெயரச்சம்னு சொல்லுவாங்க. இது ஒரு குரூப் 4 கொஸ்டின். காலம் கறந்த பெயரச்சம். இங்க பாருங்க, சுடுகாடு, சுடுகின்ற காடு, சுடும் காடு. சோ இந்த காலம் காட்டும் இடநிலைகள் மறைஞ்சிருக்கு. குடிநீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர். அதே மாதிரி பண்பு தொகை, இது 2 பிரிவா சொல்லுவாங்க. ஒன்று பண்பு தொகை, இன்னொன்று இரு பெயராட்டு பண்பு தொகை. இதுல இனிமை ஆகிய சொல் அப்படின்ற தொடரை எப்படி சொல்றோம்னா இன் சொல்னு சொல்றோம். சோ மை ஆகிய அப்படின்ற சொற்கள் என்ன செஞ்சிருக்கோம்னா மறைஞ்சிருக்கும். இப்படி பண்பு சொல்லும் பெயர் சொல்லும் மாறுதல் அடைந்து வரக்கூடியதான் என்ன சொல்லுவாங்கன்னா பண்பு தொகைன்னு சொல்லுவோம். பைந்தமிழ், பசுமை கூட்டை தமிழ், கருங்கடல், கருமை கூட்டல் கடல் இப்படின்னா சொல்றது. மை விகுதி மறைஞ்சு வந்தா பண்பு தொகை. அடுத்து இரு பெயராட்டு பண்பு தொகை. பலா மரம், இந்த இடத்துல பலான்றதும் மரத்தை தான் குறிக்கும், மரம்ங்கிறதும் மரத்தை தான் குறிக்கும். சோ 2 பெயர்கள் ஊட்டி அது மரம் அப்படின்றது, அது என்ன மரம் ஸ்பெசிபிக்கா சொல்றது இரு பெயராட்டு பண்பு தொகை. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வரக்கூடியது சிறப்பு பெயராகவும் 2வது வரக்கூடியது பொது பெயராகவும் இருக்கும். சோ வந்து இது 2 வரதுனால இரு பெயராட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி, மொழினா ஒரு லாங்குவேஜ், தமிழ் ஒரு லாங்குவேஜ் தானே. சோ முதல்ல சிறப்பு பெயர், 2வது பொது பெயர். வறுமை, நோய், நோய்ன்றது ஒரு டிசீஸ், வறுமையும் டிசீஸ பத்தி பேசுது. அடுத்து வேற்றுமை தொகை, இதுலயே 2 பிரிவு இருக்கு. ஒண்ணு வேற்றுமை உறுப்பு மட்டும் மறைஞ்சு வர்றது, அதாவது துணியை கட்டு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இது 2ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா. ஒண்ணு வந்து வேற்றுமை உறுப்பு மட்டுமே மறைஞ்சு வருது. அதே மாதிரி இங்கே பாருங்க, யானை பாகன், இதுவும் ஒரு வேற்றுமை தொகை. இதுல என்ன இருக்கு அப்படின்னா அந்த பொருட்பயன் மறைஞ்சு வருது. சரிங்களா. யானையை ஓட்டும் பாகன், இது என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருவோடு சேர்ந்து மறைஞ்சிருக்கக்கூடிய உடன் தொகை தொகை. அதாவது வேற்றுமை தொகையில உருவு மட்டும் மறைஞ்சிருக்கிறது ஒரு செக்மெண்ட். துணியை கட்டு, இப்ப என்ன எப்படி சொல்றது, ஏடு எடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஏட்டை எடு அப்படின்ற வேற்றுமை உருவு மட்டும் மறைஞ்சிருக்கிறது ஒரு செக்மெண்ட். அது கூட இருக்கிற சில விஷயங்களும் மறைஞ்சு வருது. இப்ப பாருங்க, மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி, மரப்பெட்டி அப்படின்னு அர்த்தம். மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி ஆள்ற 3ஆம் வேற்றுமை உருவத்தோட ஒரு சில விஷயங்கள் மறைஞ்சு வருது. இதுக்கு அந்த வேற்றுமை உருவை தொக்கி இருக்கக்கூடிய பயனும் உடன் தொகை தொகையும் திருப்பி பாருங்க, இது புரியும். அடுத்து பைந்தொழி அப்படின்னு அர்த்தம்னா அன்மொழி தொகை. தொகைகளை நிலைக்களமாக கொண்டு வந்தா, அதாவது எதுலையுமே சேராம வேற ஏதோ ஒரு விஷயம். பைந்தொழி உடையாள் அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் என்னது அப்படின்னா அன்மொழி தொகை. சோ தொடரும் தொகையும் தெரிஞ்சுக்கிறதுனால சந்திப்பில இல்லாம எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல சொல்றாங்க. எழுவாய் தொடர், பெயரச்சு தொடர், வினைமுற்று தொடர், அடுக்கு தொடர், இது எல்லாத்துலயும் வினைத்தொகை, உண்மை தொகை, 2ஆம் வேற்றுமை எதுலையுமே வல்லெழுத்து மிகாது அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆனா எங்க மிகும்னா இரு பெயராட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். சரிங்களா. ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாக வரக்கூடிய சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. நான், அதாவது வேறு, இல்லை, உண்டு, இதெல்லாமே ஐம்பால், அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒன்றன் பல்லை வரும். மூவிடங்கள் தன்மை முன்னிலை பற்ற கேள்வி வரும். பாருங்க, நான் வேறு, அவன் வேறு, நாம் வேறு, அவள் வேறு, இது எல்லாத்துலயும் இந்த வேறுங்கிறது வரும், எல்லா இடங்கள்லயும் வரும். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, இப்படியே கிடையாது, உண்டு, அல்ல, இந்த மாதிரி சொற்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க. அப்ப உயர்திணை 3 பால்களுக்கும் பொதுவாக வரக்கூடிய சொல்ல யார் அப்படின்ற வினை சொல்லும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் யார், அவள் யார், அவர் யார். அப்ப இதே மாடுனா அது எதுன்னு தான் கேட்கும், அது யாருன்னு கேட்க மாட்டோம். அப்ப இந்த யாருங்கிறது உயர்திணைக்கு மட்டுமே வரக்கூடியது. சரிங்களா. இங்கே பாருங்க, இங்கே வந்தது யார் என்று எழுதுவது தவறு. இங்கே வந்ததுன்னு சொன்னா ஆடு மாடு, இங்கே வந்து யாருன்னு சொல்றீங்க, அப்ப உயர்திணையில தானே யார் வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு பிழை திருத்தங்கள்ல இனிமே வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல டீப்பா அனலைஸ் பண்ணி கேட்கலாம். சோ நல்லா வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. யாருன்னு வருது அப்படின்னு சொன்னா அது 5 இணைகளுக்கும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி 5 ஆள்களுக்கும் வருமானு கேட்டா வரும்,
வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. என்ன குழப்பறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யார் அப்படின்ற வினை சொல் உயர்திணையில மட்டும்தான் வரும். மெயினானது அப்படின்னா உயர்திணைக்கு மட்டும்தான் வரும். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப அங்க வருவது யார் அப்படின்னு கேட்க மாட்டான். இங்கே வருவது, அதாவது அங்க வருபவர் யார் அப்படின்னா கேட்கணும். வருவது அப்படின்னு கேட்டா அது என்னது, ஒன்றான் பால், அது ஆடோ மாடோ எருமையோ ஏதோ ஒண்ணு. அந்த இடத்துல யார், ஏன்னா யாருன்றது உயர்திணைக்கு உரியது. வேண்டும் அப்படின்றதுக்கு எதிர்மறை வேண்டாம். அறத்தாறு இதுவென வேண்டாம் அப்படின்றது திருக்குறள். சோ வேண்டாம்னு சொல்ல மாட்டோம், வேண்டாம்னு தான் சொல்லணும். ஆனால் வேண்டாம்ன்ற சொல்லி இன்னைக்கு வேண்டாம்னு மாறிடுச்சு. இதுவும் பிழை திருத்தங்களை கேட்கலாம். அப்ப வேண்டாம்ன்றதான் கரெக்டான வேர்டு. வேண்டாம்ன்றது இப்ப கால மாற்றங்களால ஏற்பட்ட ஒரு திரிவுன்னு சொல்லலாம். சோ இருதாரம் ஒரு நாளும் கொள்ள வேண்டாம் என்பது உலக நீதி. அதனால் வேண்டாம் அப்படின்ற சொல்லை ஏற்றுக்கொள்றதுல தவறில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸஸ் என்னென்ன அப்படின்னா, தொகைநிலை மற்றும் தொகாநிலை தொடர்கள் பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நல்ல வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான கேள்விகள் பத்திய கவலை வேண்டாம், உங்களுக்கு நாங்க நுணுக்கமாகவே எடுத்திருக்கோம். சோ இந்த இயர் எல்லாருக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும்.